விவசாயம் பார்க்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாட்டுப்பொங்கல் கொண்டாடுறதுக்காக மாடெல்லாம் க்ளீனாக கழுவி அதுக்கு பெயிண்ட் அடித்து எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதாவது எங்கள் வில்லேஜில் பார்த்தீங்கன்னா அதிகமாக எல்லாருமே விவசாயிகளுக்கு சம்மந்தப்பட்டது ஒரு மாட்டு திருவிழா. இந்த திருவிழா பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் எந்த மாதிரி கொண்டாடுவாங்க அப்படிங்கிறது தான் வீடியோ. வீடியோ பார்க்க நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாட்டு பொங்கல் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறோம். பொங்கல் வச்சுட்டு இருக்கிறோம். இப்போது நாங்கள் எப்பயுமே செங்கல் குட்டி மண்பானையில் தான் நாங்கள் எப்பயுமே பொங்கல் வைப்போம். அதே மாதிரி மாட்டுக்கு கொம்புக்கு கட்டுறதுக்கு மஞ்சள், அப்புறம் அந்த முடக்கட்டாங்குடிம்பாங்க, அது எல்லாமே பொங்கலுக்காக ரெடியாக இருக்குது. அது இல்லாத மாட்டுக்கெல்லாம் பெயிண்ட்டு ரெடி பண்ணி பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்கிறோம். பெயிண்ட்லாம் பூசின இடத்துல அப்படியே பொங்கல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்குது. அப்படியே இது பார்த்திங்கன்னா மஞ்சள் அரைச்சி ஒரு மண்பானையில் தண்ணி மிக்ஸ் பண்ணி பொங்கலுக்காக தெளிப்பாங்க. அதை பூசி ஆகும்போது அந்த மஞ்சள் தண்ணியை மாட்டுங்களுக்கெல்லாம் தெளிக்கிறதுக்காக அது ரெடியாக இருக்குது. பொங்கலுமே ரெடி ஆகிட்டு இருக்குது. இன்னும் அரிசி எதுவும் போடல. பொங்க மாட்டேங்குது. Happy Pongal, Happy Pongal, Happy Pongal, Happy Pongal, Happy Pongal, Happy Pongal. Job ini ke anak kita job buka. Kata, bom. Jangan berani. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பொங்கல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா மாட்டுங்கள்லாம் ஃபுல்லாக பெயிண்ட் எல்லாம் ரெடி பண்ணி இதுக்கு என்னென்ன வேலைக்குதுன்னா பலூன் கட்டி மஞ்சள் தூர் கட்டினவே இதுக்கு வேலை முடிஞ்சிச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பொங்கலுமே ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த பக்கத்தை இறக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பழம், தேங்காய், கவுறு எல்லாமே மஞ்சத்தூர் எல்லாமே ஒரு கூடையில் எல்லாம் ரெடியாக இருக்குது. எல்லாமே இது மாட்டுங்களுக்கு சம்மந்தப்பட்டது. அதே மாதிரி பொங்கல் ரெடியாகி எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். இது பார்த்திங்கன்னா தெப்பக்குளம், மாட்டு சாணியில் தெப்பக்குளம் கட்டி அதில் பால் தண்ணி விட்டு குடிக்கிறது. காலையிலேருந்து எதுவும் சாப்பிடாத ஒரு சிந்தியாக இருந்து அந்த நம்ம அதில் தண்ணி அதில் ஃபஸ்ட் டைமு குடிக்கணும். அதில் நாம் நினச்ச மாதிரி பொங்கல் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி பழுவுகளும் எல்லாம் கட்டி எல்லாமே ஃபுல்லாக பூசை நடத்துறதுக்கு ஏற்பாடு எல்லாமே ப்ரோசஸ் நடந்துகிட்டு இருக்குது. வாங்க, அதுக்கு முதல்ல நாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாரி இங்கே பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு கட்டுறதுக்காக பலூன் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. எங்கள் சில்ட்ரன்ஸ், அதாவது எங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க டோட்டலாக இங்கே எல்லாமே ரெடி பண்ணி எங்கள் குழந்தைங்க எல்லாமே பலூன் எல்லாம் மாட்டு கட்டுறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு மாட்டுக்காக மஞ்சத்தூர் பலூன் எல்லாம் கட்டி ரெடி பண்ணி பூசைக்கு ரெடி ஆகிட்டு இருக்குதுங்க எல்லாமே.
கொண்டாடுசியா கோழி முடக்கா அண்ணா பொங்கலே ஃபர்ஸ்ட் பழுவு போட்டு பொங்கல் பாவம் நிதானம் வந்து ஆகுமா குடி மூணு மூணு குடி குடிடா கொஞ்சம் குடி மூணு மூணு குடிடா குடிச்சாமே நீ குடிடா போதுமா நீ வா நீ குடிச்சாம்பா குடிச்சு முடிஞ்சியா நீடா யா எவ்வளவு யாட சொல்லுவாமா நீ பாப்பா வச்சிடு குடி பாப்பா வேண்டாங்க சத்னா போ நீ போ வா பண்ணு உட்கார்ந்து மண்டி போடு குடி அவ அப்படியே குடிச்சிட்டு ஓடு குடி குடி வச்சு குடி வச்சியா குடி வாங்கி போய் பிள்ளைங்க சிந்திடுடா நான் கேப்ப நானும் குடிக்க மாட்டேன் நான் கூட போய் வைக்க வா இல்லையா அந்த சிங்க மாட்டி எடுத்துட்டே நீ இதெல்லாம்
இந்தா அது தூக்கிடா. இந்தா கை பக்கத்தால போனா மிரண்டுக்குது அப்படியே வச்சேன். இலையும் உருவிட்டு சோத்தையில குடிச்சிட்டு. கண்ணி தான் துணிச்சாங்க. பிடிச்சிட்டு வந்து பார்த்தா கொடு. அது கவுரு மாட்டிச்சா? ஏன் மாத்ததுக்கு கவுருங்க தும்பங்க. சூப்பா பொண்ணு மாடு வச்சு விட. அவள் தானே தும்ப. பெரிய மட்டும் பலூன் இல்லையா? மாட்ட அப்படிங்க. இது எடுத்துக்க நான் சொல்லுங்க. இதில் எடுத்துக்கிறேன். பல்வரத்துக்கு மேல வா வா. புது வண்டியா? புது வண்டியா? பொங்கலே பொங்க பொங்க பொங்க.